வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். நாளைக்கு ஆகஸ்ட் மாசம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம். ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற பொடிய உங்க பீரோல நீங்க ஊதி விட்டாலே போதும். உங்க பீரோல பணத்தை வைக்க முடியாத அளவுக்கு உங்க பீரோ ஃபுல்லா பணம் நிரம்பி வழியும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பணத்தை வேகமா நமக்கு ஈர்த்து கொடுக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இந்த வீடியோல பணத்தை வசியம் செய்யறதுக்கு பீரோல நாம செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதனால உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். மத்தபடி நமக்கு வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. நாளைக்கு நமக்கு வரலட்சுமி விரதம் இருக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். இந்த நாள் நமக்கு வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட கடைசி வெள்ளிக்கிழமை. அந்த வகையில நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. இந்த நாள்ல செய்ய வேண்டிய சின்ன சின்ன தாந்திரிக பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாள்ல நிலைவாசல்ல தடவி விட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஒரு வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்ததா இன்னொரு வீடியோல 16 வகையான செல்வங்களும் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய வார்த்தைய பத்தியும் நாம குளிக்கக்கூடிய தண்ணீர்ல சேர்த்துக்க வேண்டிய பொருளை பத்தியும் 2வது வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் உங்களுக்காக நான் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பட்டன் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஜாயின் பட்டனுக்கான டீடைல்ஸ் என்னங்கறத தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யலாம் பாத்தீங்கன்னா நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரம், அதாவது 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யலாம். அதே மாதிரி நாளைக்கு காலையில 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நாளைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு சாயங்காலம் 5 மணியிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்திலையும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இதுல பெஸ்டான டைமிங்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னா நாளைக்கு வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரம், அதாவது காலையில 6 மணியிலிருந்து 7 மணி, மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி, நைட்டு 8 மணியிலிருந்து 9 மணி. இந்த 3 டைம்ல ஏதாவது ஒரு நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யலாம் பாத்தீங்கன்னா பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், பண கஷ்டம் குறையறதுக்கும் இந்த பரிகாரத்தை தாராளமா நீங்க செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் கவனமா கேட்டுக்கோங்க. முதல்ல நமக்கு ஒரு சின்ன துண்டு பட்டை தேவைப்படும். பட்டையும் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். அப்படி இல்லைன்னா பட்டை பவுடர், சினமன் பவுடரையும் நீங்க இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு சினமன் பவுடர் இருந்தா கூட போதும். அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 சிட்டிகை அளவுக்கு பச்சை கற்பூரம், 1 சிட்டிகை அளவுக்கு ஜவ்வாது, இந்த 5 பொருட்கள் நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன 5 பொருட்கள்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு 3 பொருளை பயன்படுத்துறதுக்கு பாருங்க. 5 பொருளும் உங்ககிட்ட இருக்குன்னா 5ஐயும் தாராளமா பயன்படுத்தலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க குளிச்சதுக்கு அப்புறமா செய்யறது அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். இப்போ இந்த 5 பொருட்களையும் ஒன்னா சேர்த்து பவுடரா ரெடி பண்ணிக்கோங்க. 1-2 பவுடர் மாதிரி இருந்தா கூட போதும். ஃபைன் பவுடரா இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல ஏதாவது ஒரு வெற்றிலை அப்படி இல்லைன்னா பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பர்ல இந்த பவுடர்ல இருந்து 1/4 ஸ்பூன் அப்படி இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க.
இப்போ உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த டைம்ல பண கஷ்டத்தையோ கடன் பிரச்சனை தீரணும்னோ சொல்லி பிரார்த்தனை செய்ய வேண்டாம். இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா அந்த பவுடர்ல உங்க வலது கை மோதிர விரலால இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. நம்ம சேனல்ல நிறைய சிஜில் சிம்பலை நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த சிஜில் சிம்பல் மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். நிறைய பதிவுகள்ல இந்த சிஜில் சிம்பலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி இருக்கேன். இந்த சிஜில் சிம்பல் மற்ற சிம்பலை காட்டிலும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னே சொல்லலாம். இப்போ ஒரு பேப்பர்லயோ வெற்றிலையிலயோ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய பவுடரை வச்சிருக்கோம். இந்த பவுடர்ல உங்க வலது கை மோதிர விரலை பேனாவா யூஸ் பண்ணி நீங்க சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. 6 முறை 6 டைம்ஸ் அந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமா இந்த பவுடரை உங்க பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க ஊதி விட்டுருங்க. பணத்துக்கு மேலேயே கூட நீங்க ஊதி விடலாம். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பவுடரோட நேர்மறை ஆற்றல் 1 மாசம் வரைக்கும் நம்ம பீரோல இருக்கும். அதனால 1 மாசம் கழிச்சு நீங்க பீரோவை எப்ப சுத்தம் பண்றீங்களோ அப்ப இந்த பவுடரையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. எல்லாருமே செய்யக்கூடிய வகையில வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நாளைக்கு வரக்கூடிய சக்தி வாய்ந்த நாள்ல பணத்தை வசியம் செய்யறதுக்கான பரிகாரத்தை நான் இப்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எந்த அளவுக்கு நம்பிக்கையோட செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அற்புதமான மாற்றங்கள் உடனடியா ஏற்படும். இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.